ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? திருக்குரான் 4வது அத்தியாயம் பெண்கள் அப்படின்ற தலைப்பில் வரக்கூடிய அத்தியாயம் 131வது வசனத்தில் வந்து பார்க்குறோம். ரொம்ப முக்கியமானது. சத்தியமாக நீங்கள் எங்கேயுமே இதற்கான சரியான விளக்கத்தை கேட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால் இதை வந்து பெருசாக யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் திரும்ப திரும்ப குரானில் அடிக்கடி இது ரிப்பீட் ஆகும். அடிக்கடி ரிப்பீட் ஆகுதுனால அதில் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் அது அல்லாவே இந்த பூமிக்கு வந்து நேரடியாக ஞானத்தை கொடுக்கும்போது அவர் அடையாளம் கண்டுக்கிட்டு, கோடியில் ஒருத்தர் தான் அவர் அடையாளம் கண்டுக்குவாங்க. ஏன்னா எல்லா மதத்தினரும் கடவுள் வருவாருன்ற உணர்வே இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ அப்போ கடவுளே வந்து அவருடைய அறிமுகத்தை கொடுத்து அவர் கொடுக்குற ஞானத்தை கேட்குற பிரம்மா குமாரிகள் இந்த ஞானத்தை எடுத்து சொல்லும்போது மட்டும்தான் இதற்கான அர்த்தம் புரியும். ஸோ அந்த விளக்கத்தை தான் நாம் இப்போ சொல்கிறோம். மேலும் வானங்களில் உள்ளவை மற்றும் பூமியில் உள்ளவை அல்லாவுக்கே உரியன. உங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் இன்னும் உங்களுக்கும் அல்லாவையே பயந்து கொள்ளுங்கள் என்று நிச்சயமாக நாம் உபதேசம் செய்தோம். நீங்கள் அவனை நிராகரித்து விட்டால் நிச்சயமாக வானங்களில் உள்ளவை மற்றும் பூமியில் உள்ளவை அல்லாவுக்கே உரியன. அல்லாஹ் எவருடைய தேவையும் மற்றவனாக யாவரின் புகழுக்கு உரியவனாக இருக்கிறான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அப்படியே அதாவது இந்த ஒரே வசனத்தில் முரண்படக்கூடிய 2 சென்டென்ஸ் வந்திருக்கும் பாருங்கள். வானத்தில் இருக்கிறது பூமியில் இருக்கிறது எல்லாமே அவருக்கே சொந்தம். இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா அல்லாவுக்கு எந்த தேவையும் கிடையாது. அப்புறம் எதுக்கு அவருக்கு சொந்தமாக இருக்கணும் இல்லையா? ஸோ இடிக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்குதுனாலே அதில் வேறு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது. அதுக்காக தான் அது சொல்லப்படுறது. அது எல்லா மதத்துலேயுமே இப்படி வரும். ஒரு குற்றம் இருக்குது. இப்போ பிதாவை என்னை ஏன் கைவிட்டீர் அப்படின்னும் போது எல்லாருக்கும் அவரையே காப்பாற்றிக்க முடியல, அவர் எப்படி கடவுள்னு சொல்ல முடியும் அப்படின்னு வருது. அப்போ அதுக்குள்ளே வேறு ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. சரி, அதே மாதிரி தான் இங்கேயும் எல்லாமே அவருக்கே சொந்தம். ஆனால் அவருக்கு எந்த தேவையும் கிடையாது. பெறுவதும் இல்லை, பெறப்படுவதும் இல்லை. உங்களுக்கு முன்னாடி வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், அதாவது மதங்கள், உங்களுக்கு முன்னாடி இருந்த மதங்களும் வேதத்தின் மூலமாக உருவாகிறது தான் மதங்கள். எல்லா மதங்களும் வேதம் இருந்தால்தான் மதமே இருக்கும். வேதத்தின் மூலமாக தான் வரும். ஸோ எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் உங்களுக்கும் சேர்த்து அல்லாவையே பயந்து கொள்ளுங்கள்னு தான் நாம் சொல்லியிருக்கிறோம். ஆனால் நீங்கள் அவரை நிராகரிச்சிட்டீங்க அப்படின்னா என்னாகும்? அதுக்கு பதில் இருக்காது. எப்போவுமே குரானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்துலையுமே இப்படி தான் இருக்கும். இப்படி பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது அப்படியே அல்லா பெருங்கருணையாளன் மன்னிப்பு மிக்கவன்னு இருக்கும். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு தோணும். அது என்னென்னா ஒரு ரைமிங் வேர்டு மாதிரி திரும்ப வரும். அதுக்கான பதில் அங்கே இல்லவே இல்லை. அப்படிங்கிறது தான் நீங்கள் குரானை நீங்களாக படித்தா புரியும். மதத்தலைவர்கள் சொல்கிறத படிச்சிங்கன்னா அவங்க உங்களை எதை நம்ப வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது மட்டும்தான் நீங்கள் கேட்பீங்க. சரி, அப்போ இது ஏன்? அப்போ யார் வந்து அந்த ஃபில் தி பிளாங்க் ஃபில் பண்ணுறது? இறைவன்கிட்டே நேரடியாக ஞானம் எடுப்பவர்கள். அதுதான் அதோடைய அர்த்தம் இல்லையா? அப்போ 131 பாருங்களாம். அல்லாவையே பயந்து கொள்ளுங்கள் என்று உபதேசம் செய்தோம். நீங்கள் அவரை நிராகரித்து விட்டால் டேஷ் என்ன நடக்கும்? நிச்சயமாக வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ளவை அல்லாவுக்கே உரியன. அல்லாஹ் எவருடைய தேவையும் அற்றவனாக பொழுகுரியவனாக இருக்கிறான். எங்கே பதில்? இதுக்கு பதில் இல்லையே. அப்படிப்பட்ட அல்லாஹ் கிட்ட படிக்கிறவங்க வந்து பதில் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். அல்லது அல்லாஹ் கிட்ட தான் அந்த பதில் இருக்குது. அதான் அல்லாஹ்வின் ஞானம் அல்லாவிடமே இருக்கிறதுன்னு குரானில் இதுக்கு முன்னாடியும் வரும். அப்போ அவர்கிட்ட நேரடியாக ஞானத்தை எடுக்கிற குமாரிகள் மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு அதற்கான பதில் கிடைக்கும். ஸோ கடவுள் என்ன ஞானம் கொடுக்குறாருன்னா, இதே பூமி முதலில் சொர்க்கமாக இருந்தது, அது உயர்ந்த உலகம்ன்றதுனால உயரத்தில் சொர்க்கம் இருக்குதுன்னு எல்லா மதத்தினரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ நாம் வாழறது தான் நரகம், கீழான உலகம். திரும்புகிற பக்கமெல்லாம் கற்பழிப்பு, கொலை, மதத்தின் பேரால், இனத்தின் பேரால், ஜாதி பேரினால், மொழியின் பேரால் அவ்வளோ முட்டாளாக மனிதர்கள் இருக்கக்கூடிய உலகம்தான் நரகம். அங்கே தான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்குறோம். குட் நியூஸ் என்னென்னா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நரகம் அழிஞ்சு இதே பூமி சொர்க்கமாக போகுது.
அதை சொல்கிறதுக்கு நரகம் அழிகிறதுக்கு 100 வருடம் முன்பு கடவுள் வரார். அவர் வந்து ஆல்மோஸ்ட் 90 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் 10 வருஷம் தான் இருக்குது. இன்னுமே வந்தது கடவுள் தானே, நாங்கள் நம்பலை, எங்கள் மதத்தில் அப்படிலாம் இல்லைன்னா யாருக்கு நஷ்டம்? எந்த மதத்துலையும் பதில் இல்லையே. உங்களுக்கு கேள்வி தான் இருக்குது, பதில் மொட்டையாக இருக்குது. அது புரியலையா உங்களுக்கு? ஸோ இப்போ கடவுள் சொல்கிறார், சொர்க்கமாக இதே பாரத பூமி இருந்தது. அங்கே 33 கோடி தேவதைகள். தேவதைனா ஒன்றும் இல்லை, சொர்க்கத்தில் வாழ்ந்த தெய்வீக குணமுடைய மனிதர்கள் தான். ஆனால் கடவுளுக்கு ஈக்குவலாக பரிசுத்தமாக இருப்பாங்க, அதனால் கோயில் கட்டி கும்பிட்றோம். ஆனால் கடவுளுக்கு ஈக்குவலாக ஞானம் நிரம்பியவராக இருக்க மாட்டாங்க. அப்படி ஒருவேளை ஞானம் நிரம்பியவராக இருந்திருந்தால் இன்னும் இந்த பூமி சொர்க்கமாகவே இருந்திருக்கும். ஸோ ஞானம் இருக்காது, பரிசுத்தமாக இருப்பாங்க. கொஞ்சமாக அந்த பரிசுத்தம் குறையும். ஒரு டைமுக்கு அப்புறம் பரிசுத்தத்தை இழந்துருவாங்க, அதாவது காமத்தில் விழுந்துருவாங்க. அது வரைக்கும் காமம்னா என்னன்னே தெரியாது. 2500 வருஷம் எப்படி சாத்தியம்? ரொம்ப அழகாக இருப்பாங்க. இன்றைக்கி உலகத்திலே ரொம்ப அழகானவர்களை இட்டுட்டு போய் அவங்க பக்கத்தில் நிற்க வச்சா வேலைக்காரன் மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய வேலைக்காரன் முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய நம்பர் 1 ஆளை இட்டு போய் ஒரு ராஜா ராணி அந்த மாதிரி அழைச்சிட்டு போய் நிறுத்தினா கூட அந்த ராணி வேலைக்காரி மாதிரி இருப்பாள். இப்போ சொர்க்கத்தில் எவ்வளோ அழகாக இருப்பாங்கன்னு யோசிச்சுப்பாங்க. அவ்வளோ அழகாக இருந்தும் காமம்னா என்ன சின்ன சலனம் கூட அவங்களுக்கு இருக்காது. மகாலட்சுமி மாதிரி பொண்ணு வேணும்னு இன்னை வரைக்கும் இந்தியாவில் கேட்டுட்ருக்குறாங்களே, அந்த மகாலட்சுமி தான் சொர்க்கத்தின் முதல் மகாராணி. அவங்களுடைய கணவன் ஸ்ரீநாராயணன் தான் சொர்க்கத்தில் முதல் மகாராஜா. அதனால தான் சொர்க்கவாசல் திறப்புழா பெருமாள் கோயிலில் கொண்டாடுறாங்க. உலகத்தில் எந்த மதத்திலும் சொர்க்கவாசல் திறப்புழாலும் கொண்டாடுறது கிடையாது. இதே பாரத பூமி தான் சொர்க்கமாக இருந்துச்சு அப்படிங்கிறத தெரியாமலே கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அந்த நாராயணன் சொர்க்கத்தின் முதல் மகாராஜா, அதனால் கொண்டாடுறாங்க இல்லையா? சொர்க்கம் திறந்தோடனே முதல் ஆட்சி செய்ய போகிறவர் அவர் தான். சரி, அப்படி இருந்தவர்கள் இப்போ எங்கே போயிட்டாங்க? எங்கேயும் போகல. மறுஜன்மம் எடுத்து 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 ஒரு டைமுக்கு அப்புறம் காமம் கோபம் பற்றி பேராசை அங்கத்தில் விழறாங்க. ஏன்னா சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருப்பாங்க. ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஒருவரை ஒருவர் ஆத்மானே பார்ப்பாங்க. ஏன்னா ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்தையும் பண்ணுறது ஆத்மா தான். இது வெறும் ஜடம் தான் இந்த உடம்பு, அதன் மீது கவனம் போகாது. ஆத்மாவிலே கவனம் இருக்கனால சதா ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம், அமைதி, தூய்மை, சுகம், சாந்தி. ஸோ அப்படிப்பட்ட ஆத்மா உணர்விலே இருக்க இருக்க சதா ஆனந்தம் உள்ளுக்குள்ளே இருந்தே வரும். அது ரொம்ப அழகான உலகம்தான், அழகான மனிதர்கள் இருப்பாங்க. தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகை, அவ்வளோ பணக்காரர்களாக இருப்பாங்க. ஆனால் எதுலேயுமே அவங்க புத்தி மயங்காது. மயங்காததுனால தான் புத்தி தெளிவாக இருக்கும். அதனால் எந்த பாவமும் செய்ய மாட்டாங்க முதல் 2500 வருஷம். அடுத்த 2500 வருடத்தில் என்ன ஆயிடுதுன்னா, ஆத்மான்றதை மறந்து உடல்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. புத்தி மயங்கிடுது. அழியக்கூடிய உடம்பை தன்னை நினச்சிட்றாங்க. அழிவற்ற ஆத்மாவை பற்றிய எந்த ஞாபகமும் இருக்காது. ஸோ அப்போ ஆத்மாவில் கவனம் இருக்கும்போது ஆனந்தம் உள்ளேருந்து வந்துச்சு, ஆத்மான்றதே மறந்தாச்சு. அப்படி ஒன்று இருக்குதுன்றதே மறந்தாச்சு 2500 வருஷம் கழிச்சு. அப்போ என்ன ஆகும்? ஆனந்தத்தை வெளியில் தேட வேண்டியது தான். வெளியில் கிடைக்கிற எந்த ஆனந்தமும் நிரந்தரமாக இருக்காது, எல்லாமே சிற்றின்பம் தான். கொஞ்ச நேரத்துக்கு தான் ஆனந்தம் இருக்குன்றது மட்டும் இல்லை, அது உங்களுடைய புத்தியை பயங்கரமாக மயக்கக்கூடியது வேறு. ஒரு விதத்தில் அந்த மயக்கத்தில் தான் உங்களுக்கு ஆனந்தமாகவே இருக்கும். முதல்ல தண்ணி அடிக்கிறவனுக்கு அப்படியே சாராயம் அப்படியே டேஸ்ட்டாக இருக்குமா? இல்லை முதல்ல சிகரெட் குடிக்கிறவனுக்கு டேஸ்ட்டாக இருக்குமா? இன்றைக்கி வந்து பிறக்கும்போதே எல்லாம் பிரியாணி இதெல்லாம் இருக்குது. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் இப்போ ஒரு 20-30 வருஷமாக தான் பிரியாணி கலாச்சாரம், நான்வெஜ்ஜு இதெல்லாம் இருக்குது. எல்லா மதத்தினருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் எல்லா மதத்தினரெலாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் திடீர்னு யாராவது அந்த அந்த கறி நாத்தமே அவங்களுக்கு பிடிக்காது, டக்குன்னு கதவை சாத்திட்டு போயிடுவாங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, எப்படி சிகரெட்டு டக்குன்னு அவனுக்கு பிடிக்காதோ அதே மாதிரி தான் கறி மீனும் இருந்தது. ஆனால் இப்போ சின்ன வயசுலேருந்தே கொஞ்சமாக இது சத்து பலசாலி ஆகலாம் இப்படி சொல்லி ஏமாற்றி ஊற்றி அதில் ஒரு சுகம் இருக்கிற மாதிரி காட்டிட்டாங்க. அதேமாதிரி சினிமா அப்படியே காமத்தை கொஞ்சமாக கொடுத்து அதில் ஏதோ ஒரு போதை இருக்கிற மாதிரி காட்டுறது. ஆனால் திருமணமான அன்னைக்கே அந்த போதை சுக்குநூறாக காணாமல் போயிடும். ஆனால் இவ்வளோ நாள் அதில் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு உள்ளே இருக்குதுல்ல, அது போயிடுமா? இல்லை, வேறு ஏதோ இருக்குது. இவக்கிட்ட தான் இல்லை, வேறு யார்கிட்டயோ இருக்குது. அதுதான் கள்ளத்தொடர்பு, கற்பழிப்பு, இப்படியெல்லாம் போயிட்டு இருக்குது. இதுதான் சாத்தானுடைய வேலை. ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி கற்பனையை உருவாக்கி அது பின்னாடியே போயிட்டு இருக்கிறது. அலையாத ஆனந்தத்தை தேடி வெளியில் அலையாத, ஆனந்தத்தின் சொரூபமாக நீயே இருக்கிற,
நீ யாருன்றதை மறந்து இருக்கிறதுனால வெளியில் தேடிட்டு இருக்கிற, வெளியில் கிடைக்காது. ஸோ அதுதான் சீதை மானை தேடி போய் மான் மூலமாக சந்தோஷம் கிடைக்கும்னு நினச்சா. பாவம், ராவணன்கிட்ட மாற்றிக்கிட்டா. நிஜத்தில் அப்படிலாம் நடக்கலை. எந்த மதத்தின் கதையும் நிஜத்தில் நடந்தது கிடையாது. அப்போ என்ன, யார் அந்த ராவணன்? சாத்தான், சைத்தான், மாயா, இது எல்லாமே ஒரே விஷயந்தான். யார்? அப்படி ஒரு மனுஷன் கிடையாது. 10 தலை தூக்கிட்டு எவனாவது இருந்தானா? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபந்தான் 10 தலை ராவணன். எங்கே இருக்கிறான்? நமக்குள்ளே தான் இருக்கிறான். எப்போவுமே கிடையாது. எப்போ ஆத்மான்றதை மறந்து உடல் உணர்வுக்கு வந்தீங்களோ அப்போ வந்துட்டான். இப்போ அவனை அழிக்கணும். அதுக்கு காரணம் உடல்னு நினச்சதுன்னா, உடல் நீங்கள் கிடையாது, ஆத்மான்னு மீண்டும் உணருங்கள். அந்த சக்தி இல்லையே, அந்த மயக்கத்தை விட முடியலையே. கடவுள் சொல்கிறார், கரெக்டு. அந்த மயக்கத்தை தெளிவு வைக்கக்கூடிய மருந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், சஞ்சீவி மூலிகை. என்ன தெரியுமா? என் நினைவிலே இருங்க. கடவுள் எப்படி இருப்பார்னே தெரியாது, எப்படி நினைக்கிறது. அதனால தான் உட்காந்து விதவிதமாக குட்டிக்காரனை அடிச்சிட்டு இருக்கிறாங்க, கடவுளை வணங்குறேன்ட்டு. குட்டிக்காரனை அடித்தா அது கடவுளை வணங்குறதுக்கு ஈக்குவலாக? மந்திரத்தை சொன்னால் கடவுளை வணங்குறீங்கன்னு அர்த்தமா? குறிப்பாக கடவுளை நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். கடவுள் யார் எப்படி இருக்கார், என்ன பண்ணுறாரு, எதுவுமே தெரியாமல் என்னத்தை நீங்கள் வணங்குறீங்க? அவர் எப்படி இருப்பார்ன்ற ஞானம் தான் அவர்கிட்ட தான் இருக்குது. கடவுளை யாருமே பார்த்ததில்ல அப்படின்னு என்ன அர்த்தம்? எவனுக்கும் கடவுளை தெரியாதுன்னு அர்த்தம். அப்புறம் எப்படி கடவுளை பற்றி பேச முடியும்? எந்த மதமும். அல்லாவின் ஞானம் அல்லாவிடம் மட்டுமே இருக்கிறது. அப்போ அவரே வந்து சொன்னாதான் உண்டு. கடைசின்னு ஒரு வருடம் வரார். குரான்லேயே இருக்குது, அல்லா கிட்ட தான் இருக்குதுன்ட்டு சொல்கிறோம். ஏற்றுக்க மாட்டுறாங்க. ஏன்னா சொர்க்கத்துக்கு கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. யாருமே ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க. யார் ஏற்றுக்குவா? சொர்க்கத்தில் யார் தேவதையாக இருந்தார்களோ அவங்க மறுஜன்மம் எடுத்து இந்து மதம், கிறிஸ்தவ மதம், முஸ்லீம் மதம், நாஸ்திகர் எல்லாத்துலேயும் அவங்க மூழ்கி கிடப்பாங்க. நான் நாஸ்திகனாக தான் இருந்தேன். ஆனால் இந்த ஞானம் கேட்டவுடனே அப்படி டக்குன்னு விட்டில் பூச்சி நெருப்பை பார்த்து ஓடி வந்து பலி ஆகிற மாதிரி, என்னப்பா இதுதான் சத்தியம்ட்டு டக்குன்னு வருவோம். தேவதையாக இருந்தால் மட்டுமே அந்த புத்தி இருக்கும். இல்லைனா அந்தந்த மதத்திலே திருப்தி ஆகிடும். ஓகே, நபி சொன்னது அவர் தான்ப்பா கடைசி நம்பி, அவருக்கு மேலே யாரும் கிடையாது. இயேசு தான்ப்பா கடைசி, அதுக்கு மேலே யாரும் கிடையாது. அப்படியே இருந்துருவாங்க. ஏன்னா சொர்க்கத்தில் கோடியில் சிலர் தான் வர முடியும். பைபிளில் இருக்குது, குரானில் இருக்குது. எடுத்து சொன்னாலும் புரியறதுக்கு புத்தி இல்லை யாருக்கும். புத்திவானுக்கெல்லாம் புத்திவான் இறைவன். ஆனால் அதை புரிஞ்சிக்கிறதுக்கும் அதிர்ஷ்டமும் வேணும். அப்புறம் என்ன சொல்கிறது, இவ்வளோ எடுத்து சொல்லியும் கிளிப்புள்ள மாதிரி சொல்லியும் புரியல அப்படின்னா அதிர்ஷ்டம் இல்லைன்னு தானே சொல்ல முடியும். கடவுள் மேலே எப்படி குற்றம் சொல்ல முடியும்? எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்குறாரு. அதை வந்து நம்ம சொல்கிறோம், ஒவ்வொரு மதத்தை வச்சும் சொல்கிறோம், பாருங்கள் இதுக்கு இதுதான் அர்த்தம். கோடியில் ஒருத்தர் மட்டுமே இதை புரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போ இறைவன் சொல்கிறது என்ன? செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி நான் இருக்கிறேன். அந்த இடத்த தான் பரந்தாமம் அப்படின்னு இந்துக்களும் பரலோகம்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. முஸ்லீம்கள் வந்து ஹர்ஷித் அப்படின்றாங்க. ஸோ அது என்ன மொழின்னு தெரியல. ஹிந்தியில் ஹர்ஷித்துன்னா சந்தோஷம்னு அர்த்தம். அவங்க அரபில் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியல. ஒருவேளை அதுக்கும் இந்த அர்த்தமாக இருக்கலாம். என்னென்னா பரந்தாமன்னா விலகி இருக்கக்கூடிய, இந்த பூமியிலிருந்து விலகி இருக்கக்கூடிய இடம், உயர்ந்த இடம் அப்படின்னு 2 அர்த்தம் வரும். ஸோ இதில் ஒரு அர்த்தமாக ஹர்ஷித் இருக்கலாம், நமக்கு தெரியல அரபு. ஸோ அரபு தெரிந்தவர்கள் ஹர்ஷித்துக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது அவசியம் சொல்லுங்கள். சரி, அங்கே எப்படி இருக்கிறார்? கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி, ஒளி தான். ஆனால் ஒளிமயமாக அப்படியே பிரகாசமாக 1000 சூரியன் மாதிரி இருக்கிற அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறாரு கீதையில். அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ அந்த அந்த விஷயம் எல்லா மதத்துலேயும் வந்துடுச்சு. அப்படியே பெருசாக இருக்கிறாரு. அப்படி இல்லை கடவுள். ஸோ ஒரு வயோதிகர் உடலில் வந்து ஞானத்தை கொடுக்கிறார். என்ன சொல்கிறார்? என்ன ஞானம்? சொர்க்கமாக இருந்த பூமி இன்றைக்கி நரகம் ஆயிடுச்சு. சொர்க்கத்தில் ஆத்ம உணர்வில் இருந்த நீங்கள் எப்போ உடல் உணர்வுக்கு வந்தீங்களோ அப்போ தான் இந்த பூமி நரகமாச்சு. மீண்டும் உடல் உணர்வில் இருந்து உங்களுடைய கவனத்தை ஆத்மாவிற்கு எடுத்துகிட்டு வாங்க. உடல் ஒன்று இருக்கிறதே மறந்துடுங்கன்றார். நான் ஆண், நான் பெண் அப்படிங்கிறதே மறந்துடுங்க. உடம்பே இல்லைன்னா எப்படி ஆண் பெண்? உடம்பு தானே ஆண் பெண்.
ஆணுடைய ஆத்மாவும் ஒளிப்புள்ளியாக தான் இருக்கும். ஆணோட ஆத்மா பெண்ணோட ஆத்மாலாம் ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா ஆத்மா ஆண் உடல் எடுக்கும், அடுத்த ஜென்மம் பெண் உடல் எடுக்கும், மீண்டும் ஆண் உடல் மாறி மாறி எடுக்கும். ஆனால் ஆணாக பெண்ணாக பிறக்குமே தவிர இந்து மதத்தில் சொன்ன மாதிரி குரங்காக செடியாக அப்படிலாம் கிடையாது. மனிதன் மனிதனாக தான் பிறப்பான். ஆரம்பத்தில் மிக உயர்ந்த தேவதையாக இருந்தால் போக 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 அழகு போகுது, ஆரோக்கியம் போகுது, செல்வம் போகுது, குறிப்பாக குணங்கள் போயிடுச்சு. அந்த குணங்களை நமக்குள்ளே நிரப்புறதுக்கான ஞானத்தை கொடுப்பதுதான் கடவுள் வருகிறார். ஒரு வயோதிகர் உடல் வந்து அவர் மூலமாக ஞானம் கொடுக்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அந்த பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்பவர்கள் தான் பிரம்மா, குமார், குமாரிகள். வேறு யாரும் இல்லை, ஆதாம் தான் அந்த பிரம்மா இல்லையா? மண்ணினாலான இந்த உடம்பை தவிர எதையும் நினைக்க முடியாமல், உடலின் சுகத்தை தவிர எதையும் நினைக்க முடியாமல் காமத்திலே மூழ்கி கிடக்கிற இந்த கலியுக மனிதனை கலியுக உடம்புலேருந்து எழுப்புறார். நீ உடம்பு கிடையாது, ஆத்ம உணர்வுக்கு வா. இதுதான் இந்த களிமண்லேருந்து ஆதாமை எழுப்பினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. சரி, இல்லை அவர் வந்து அப்படியே ஊதி தான் எழுப்பினார் நீங்கள் நம்பினீங்கன்னா தேவதை ஆத்மா இல்லைன்னு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியதுதான் இல்லையா? சரி, ஏன்னா தேவதை ஆத்மாக்களுக்கு தான் இது புரியும். அதனால் அது யாருடைய குற்றமும் கிடையாது. புரியலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ வராத படிப்பாக வான்னு என்ன சொல்ல முடியும்? ஸோ சொர்க்கத்தின் தேவதைகளுக்காக தான் நாம் இந்த ஞானத்தை கொடுக்குறோம். எல்லா மதத்துலேயும் அவங்க இருப்பாங்க, ஞானம் கொடுத்தோன்னே டக்குன்னு ஏஞ்சிக்குவாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான காரணம். நம்ம ஏன் நீங்கள் வாதம் பண்ணலாமே, விவாதம் பண்ணலாம், அவங்களுக்கு புரியவே புரியாது. அவங்கக்கிட்ட சொல்லி செவடங்க அதில் சங்கு ஊதுற மாதிரி ஊதி என்ன பிரயோஜனம்? அவங்க எப்படியும் நம்ம வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா பிரம்மகுமாரி ஆகியிருப்பாங்க. ஆகலைனாலே அவங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். அப்புறம் என்னத்த வாதம் பண்ணுறது? சரி, அப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னோம். இது வந்து பக்தி மார்க்கம். இது சொன்னது கடவுள் இல்லை, சாத்தான். ஆச்சரியமாக இருக்கும், என்னது சாத்தான் வந்து கடவுளை வணங்க சொன்னானா அப்படின்னு தோணும். நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, ராவணனை தான் சாத்தான்றாங்க. ராவணன் தீவிர சிவபக்தனாக ராமாயணத்தில் காட்டப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சொர்க்கத்தில் நாம் தேவதையாக இருக்கும்போது யாரும் சாமியை கும்பிட மாட்டோம். முதல்ல நாஸ்திகர்கள் கிடையாது, அதை பற்றி சிந்தனையே இருக்காது. அவ்வளோ ஆனந்தம். துக்கம் இருந்தால் தானே கடவுளை நினைக்கிறதுக்கு. இல்லை நாங்களும் நினைக்கிறோமே. நீங்கள் நினைப்பீங்க, பாலஸ்தீனத்தில் நினைக்கிறவங்க மாதிரி நீங்கள் நினைப்பீங்களா? எந்த நேரமும் அந்த உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கும்போது 24 மணி நேரம் நினச்சிட்ருப்போம் இல்லையா? அவனை விட சத்தியமாக நீங்கள் கம்மியாக தான். முதல்ல யாராலையும் நினைக்க முடியாது, அது வேறு விஷயம். கடவுள் எப்படி இருப்பார்னு தெரிஞ்சால் தானே நினைக்க. பட் இருந்தாலும் கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் அவர்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். அவர் எப்படி இருப்பார்னு தெரியாது, ஆனால் பேசிகிட்டு இருப்போம். கடவுளை இது நியாயமாக என்ன காப்பாற்ற, இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்போம். அப்போ துக்கம்னா என்னன்னே தெரியாத உலகம், அங்கே எப்படி கடவுளை நினைப்போம்? எப்போ ஆத்மா வந்து ஆத்ம உணர்வுலேருந்து உடல் உணர்வுக்கு வருதோ, அந்த பாவம் சேரானோ அப்போ துக்கமும் வர ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த காமம், எந்த பாவம் வெளி உலக காட்சியில் எங்கே மயங்கினாலும் ஆத்ம உணர்வில் இருந்து வந்தது பாருங்களா ஆனந்தம், அது கட்டாகும். அதுவே அவனுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏதோ ஒன்றத்தை பறி கொடுத்த மாதிரி இருக்கும். அப்போ கடவுளின் பக்கம் அவனுடைய புத்தி போகும். ஸோ அப்போ அதை நினைக்கும் பொழுது தான் அவனுக்கு காட்சிகள் கிடைக்கிறத வச்சு கோயில் கட்டுறது, வேதங்கள் எழுதுறது, இதெல்லாம் நடக்குது. எல்லா மதங்களுமே அதுக்கப்புறம் தான் வருது. எப்போ வருது? எப்போ நீங்கள் சாத்தானுக்கு அடிமையாகிறீங்களோ, அதாவது உடல் உணர்வுக்கு வரீங்களோ அப்போ தான். ஸோ அதனால தான் சொல்கிறது, சாத்தான் தான் கடவுளை வணங்க வைக்கிறான். ஸோ மதங்கள் வேதங்கள் எல்லாமே சாத்தானுடைய படைப்புகளே. அதாவது மனித வழி, வேறு ஒன்றும் கிடையாது. 2 வழி தான், ஒன்று கடவுள் வழி, மற்ற எல்லாமே சாத்தானுடைய வழி. கடவுள் ஒருத்தர் தான், அவர் வருவதும் ஒரே முறை தான், அவர் வந்து கொடுத்தா தான் அவருடைய வழி. அது வரைக்கும் நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சாத்தானுடைய வழியைத்தான் ஃபாலோ பண்ணுங்க. எப்படி நம்புறது? மற்ற மதத்தோடு ஒத்து போல இல்லை, அதை விட உங்களுக்கு என்ன ப்ரூஃப் வேணும் இல்லையா? உங்களை அடிச்சிக்க வைக்கிறது தான் சாத்தானுடைய வேலையே. சரி, கடவுளுடைய வேலை என்ன? எல்லாரையும் ஒன்றுபடுத்துறது. அது எப்படி முடியும்? உடல்னு பார்த்தா தானே நீ இந்து, கிறிஸ்டினு, முஸ்லீமு, நீ எல்லாமே நரகத்தில் தான் இருக்கிறீங்க, எல்லாமே பாவிகளாக தான் இருக்கிறீங்க. ஒரு பொண்ணு இச்சையாக பார்த்தாலே நீ பண்ணுறதுக்கு பேர் விபச்சாரன்ட்டார் எஸ். எல்லா மதத்துலேயும் விபச்சாரம் பாவம் தானே இருக்குது. எவன் விபச்சாரம் பண்ணாமல் இருக்கிறான்? ஆண் மட்டும் இல்லை, பெண்ணே இன்றைக்கி அப்படி தான் இருக்கிறான். ஸோ அப்போ ஆத்மாவை பார், உன்னையும் ஆத்மானு உணரு. நீ ஆண் பெண்ன்றதே மறந்துடு, ஒலியாகவே உணரு. அது திரும்ப திரும்ப மனதுக்குள்ளே சொல்லி 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 உங்களுக்குள்ளே பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ண அது வரும்.
குறிப்பாக இறைவனையும் நினச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த இறைவனுடைய குழந்தை. அப்போ நானும் இறைவனுடைய குழந்தை, என் கூட பேசுகிறவங்களும் இறைவனுடைய குழந்தைன்னா எங்களுக்குள்ள சகோதர உறவோ அல்லது சகோதரி உறவோ மட்டும்தானே இருக்க முடியும். ஏன்னா ஒரு அப்பாவுடைய குழந்தைகள். இப்போ எங்கே வந்துச்சு வேற்றுமை? முஸ்லீமாக இருந்தாலும் கடவுளுக்கு குழந்தை தான், கிறிஸ்டினாக இருந்தாலும் கடவுளுக்கு குழந்தை தான், கடவுளே இல்லைன்னு சொன்னாலும் கடவுளுக்கு குழந்தை தான். இல்லை, அவங்கவுங்க ஒரு மதத்தில் சிக்கிட்டு இருக்கிறாங்க. தண்ணி அடித்தவன் எப்படி சுயநினைவில் இருக்க மாட்டானோ அதுமாதிரி ஒவ்வொரு மதம் ஒவ்வொரு சித்தாந்தமும் ஒரு மயக்கம்தான். ஸோ அவங்க மேலே கருணை தான் வரணும், வெறுப்பு வராது. ஸோ அப்போ அந்த கருணை மெயினாக எப்போ வரும்? என்னுடைய சகோதர ஆத்மா, என் அப்பாவுடைய குழந்தை என்னை எப்படியோ எழுப்பிட்டார். நானும் இதுக்கு முன்னாடி அப்படி தானே இருந்தேன். குரானில் வருது அது, இதுக்கு முன்னாடி நீங்களும் அப்படி தான் இருந்தீங்கன்ட்டு. ஸோ அவங்க மேலே கருணை வச்சு எழுப்ப வேண்டியது உங்களுடைய கடமை. சரி, அப்போ அல்லாவையே பயந்து கொள்ளுங்கள்ன்றது யார் சொன்னது? சாத்தான் சொன்னது. ஏன்? கடவுளை கண்டு பயப்பட தேவையில்லை. அவர் எவ்வளோ அன்பானவர், இனிமையானவர். அவரை கண்டு பயப்படுறது அவர்னா ராட்சசனா இல்லை சாத்தானா? இந்து கோயில் அப்படியே காளி ஆக்ரோஷமாக இருக்கும். ஆனால் காளி மட்டும்தான் அப்படி இருக்கும், மற்ற எந்த தெய்வமும் அப்படி இருக்காது இல்லையா? ஆனால் தெய்வங்கள் எதுவும் கடவுள் கிடையாது. அந்த தெய்வங்களாக நம்மை மாற்றுறது தான் கடவுள். யார் தெரியுமா அந்த காளி? நாம தான். இப்போ இருக்கிற நம்மளுடைய குணம். அப்படி காளியாக இருந்தவங்கள தான் மகாலட்சுமியாக மாற்றுறார், சொர்க்கத்தின் முதல் மகாராணி இல்லையா? அந்த காமம், கோபம், இது அந்த உடல் உணர்வுலே இருக்கிறது. அதுதான் காளி வந்து ஒரு அரக்கனை மடியில் போட்டு குடலை பல்லாலே கீறி எடுத்துருப்பாங்க. வேறு யாரும் இல்லை, அந்த அரக்கன் அவங்க தான் அது இல்லையா? தன்னுடைய தேக உணர்வை அழிக்கிறாங்க. அழித்து ஆத்ம உணர்வில் வரும்போது மகாலட்சுமியாக மாறுறாங்க. ஸோ நிச்சயமாக நாம் நல்ல உபதேசம் செய்தோன்னு இருக்குது. இது கடவுளுடைய வேலை கிடையாது. கடவுள் ஒரே ஒருத்தர் தான், ஒரே முறை தான் வர்றார், கடைசியில் தான் வர்றார். அவர் வர்றது நரகத்திலேருந்து சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு தான். நரகத்தின் வழிகளை விட்டுட்டு சொர்க்கத்துக்கு வாங்க, சொர்க்கத்தின் வழி அவருக்கு தான் தெரியும், அவர் தான் போதிக்கிறார். அங்கே காமம் இருக்காது, காமத்தை விடு. அங்கே சிங்கம் கூட இன்னொரு விலங்கை சாப்பிடாது, நீ என்ன கரிமீனை சாப்பிட்டுட்டு இருக்கிற, விடு சொல்கிறார். விட்டுருவாங்களா நம்ம மக்களை? எங்கள் மதத்தில் இல்லை, அந்த அளவுக்கு புல நின்போம். அப்புறம் எப்படி சொர்க்கத்துக்கு வர முடியும்? உன் மதம் எங்கே வந்துச்சோ அங்கே தான் நீயும் பிறப்பன்ட்டு விட்டு போயிடுவார். எல்லா மதமும் எங்கே வருது? நரகத்தில் தான் வருது. சரி, அப்போ நீங்கள் அவரை நிராகரிச்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வானம் பூமி எல்லாம் அவருக்கே சொந்தம். ஏன் நிராகரிக்கலைன்னா அவருக்கு சொந்தம் இல்லையா? அது உங்களுக்கு புரியலையா? ஒவ்வொரு லைன்லேயும் இப்படி தான் ஒரு மொட்டையாக இருக்கும். சரி, நிராகரிச்சிட்டா என்ன ஆகும்? நம்ம இப்போ தான் சொல்லி முடித்தோம். அந்தந்த மதத்திலே அவங்க பிடிச்சி தொங்கிட்டு இருக்க வேண்டியது தான். குரான்லேயே சொல்லணும்னா என்றென்றைக்கும் நிரந்தர நரகத்தில் தள்ளப்படுவீர்கள். ஏன்னா இதில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். இப்போ யாரெல்லாம் மதத்தை விட்டு இறைவனை பிடிச்சி சொர்க்கத்துக்கு வராங்களோ அவங்க ஒவ்வொரு கல்பத்திலும், இந்த 5-6 வருடத்தை ஒரு கல்பனும், ஒவ்வொரு கல்பத்திலும் அதே மாதிரி மாறிடுவாங்க. இப்போ நிராகரிச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு கல்பத்திலும் நிராகரிச்சிடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிரந்தரமாக நரகத்திலேயே பிறவி எடுப்பீங்க. ஸோ இதுதான் அதோடைய அர்த்தம். இப்போ பாருங்கள், பூமியில் உள்ளவை வானங்களில் உள்ளவை அல்லாவுக்கே உரியன அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கு ஆப்போசிட்டாக அடுத்த லைனு அல்லாஹ் தேவையும் அற்றவனாக புகழுக்குரியவனாக இருக்கின்றான். என்னடா எல்லாம் அவருக்கு சொந்தம், அப்புறம் அவருக்கு எதுவுமே தேவையில்லைன்றாங்க. அப்போ எப்படி எல்லாம் அவருக்கு சொந்தம்? புரியல இல்லையா? ஸோ பிரம்மகுமாரிகள் ஞானத்தை நீங்கள் தினம் தினம் கேட்கும்போது தான் புரியும். ஏன்னா இது நானே படிக்கும்போது பல தடவை வந்துச்சு, எனக்கே அப்போ தெரியல அதுக்கு அர்த்தம் உண்மையை சொல்லணுன்னா. ஸோ இப்போ அந்த ஞானம், இறைவனை நினைக்கிறது, ஆத்ம தூய்மையாக இறைவனுடைய ஞானம் புரியும். அது புரியும் போது இதுவும் புரியும். சரி, என்ன அப்போ இதுக்கு அர்த்தம்? எல்லாமே அவருக்கு சொந்தம் அப்படிங்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? ரொம்ப ஆழமான ரகசியம். ஸோ இது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா சத்தியமாக நீங்கள் சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க. புரிஞ்சிட்டாலே, ஏற்றுக்காட்டினா கூட. ஏன்னா எல்லாருக்கும் இது புரியாது. என்ன அப்படின்னா, வானத்தில் இருக்கிறது பூமியில் இருக்கிறதெல்லாம் அவருக்கே சொந்தம்னா அவர் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறார் இல்லையா? அப்படி அர்த்தம் கிடையாது. இப்போ கடவுள் சொல்கிறாரு, இந்த ஞானத்தை எடுக்கும்போது உங்களை ஆத்மான்னு ஒன்று வந்து என் ஒருவனை நினைவு செய்யுங்க. இதுதான் உங்களுக்கு வேலையை. 24 மணி நேரமும் சொர்க்கத்தில் எந்த நேரமும் அல்லாவையே நினைத்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு முஸ்லீம்கள் சொல்லுவாங்க. அப்படி ஒரு இடம் இருக்குதுன்னா அது இப்போ தான்.
சொர்க்கத்தில் யாரும் கடவுளே நினைக்க மாட்டாங்க இல்லையா. இப்போ இங்கே வந்துட்டிங்கன்னா நீங்கள் சொர்க்கத்துக்கு கன்ஃபார்மாக வந்துடுவீங்க. ஸோ அதனால் சொர்க்கத்துடைய ஆரம்ப புள்ளின்னு இதை வச்சுக்கலாம். இப்போ தான் இறைவன் நினைவிலேயே நாம் இருக்கிறோம். அப்போ இறைவன் நினைவில் எப்படி இருக்கணும்னா, இறைவனை தவிர எந்த நினைவும் வரக்கூடாது. அது எப்படி சாத்தியம்? நம்மளாம் கடவுளை நினைக்கிறதே பொண்டாட்டியை காப்பாற்று, கணவனை காப்பாற்று, என் மதத்தை காப்பாற்று, என் ஜாதியை காப்பாற்று, இதுக்கு தானே வணங்கிட்டு இருக்கிறோம். இவ்வளவும் வச்சுக்கிட்டு நீ எப்படி என்ன நினைக்க முடியுன்றார் இல்லையா. என்னை தவிர எதுவுமே உன் மனதில் இருக்கக்கூடாது. அப்படின்னா அர்த்தம், என்னை தவிர உன்னுடையவராக யாரும் இருக்கக்கூடாது, உன்னுடையதாக எதுவும் இருக்கக்கூடாது. இந்த உடம்பே ஒன்று இது கிடையாது, வெறும் ஆத்மானு உணருன்றார். உணர்ந்து என்னையே நினைவு செய். இப்போ ஒரு டவுட் வரும், அப்படி அவரே நினச்சிட்டு இருந்தால் என் புள்ள பொண்டாட்டி எல்லாம் யார் பார்த்துக்கிறது? முஸ்லீம்கள் பெருமையாக சொல்லுவாங்க, அல்லாஹ் அப்பா கிடையாது, அவர் எஜமானன், நம்மளாம் அடிமை. அந்த அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? அது சொல்கிறவங்களுக்கு அர்த்தம் தெரியுமா அடிமைனா என்னன்ட்டு? இதுக்கான அர்த்தம் மகாபாரதத்தில் வரும். என்ன வரும்னா, ரொம்ப ஃபேமஸானது. திரௌபதியை பணயம் வச்சு தர்மர் சூதாடுவாங்க இல்லையா பாண்டவர்கள். அப்போ திரௌபதி அங்கே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தோற்றதுக்கப்புறம் தான் திரௌபதி அழைச்சிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ அப்போ திரௌபதி சொல்லுவாள், முதல்ல இவன் யாரை வச்சு சூதாடினான்? அவனை வச்சு சூதாடினான்னா என்னை வச்சு சூதாடினான்னா அப்படின்னு கேட்பான். அவனை தான் ஃபஸ்ட்டு வச்சான். அப்போ அவங்க கேட்பாங்க, அவனையே பணயம் வச்ச பிறகு அவனுக்கு நான் எப்படி மனைவியாக இருக்க முடியும்? என்னை பணயம் வைக்கக்கூடிய உரிமை அவனுக்கு இல்லையே அப்படின்னும். ஸோ இது புரியாது, ஆக்சுவலாக இதுவே புரியாது. என்ன அப்படின்னா, அப்படியே ஸ்தூல கதையாக பார்த்தா உங்களுக்கு புரியாது. அதுதான் விஷயமே. மகாபாரதமாக இருக்கட்டும், ராமாயணமாக இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும், பைபிளாக இருக்கட்டும், எல்லா மதத்துடைய விஷயமுமே உண்மையில் நடந்தது கிடையாது. ஆனால் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய வழியை சூசகமாக சொல்லுது, நேரடியாக கிடையாது. அதனால தான் புரிய மாட்டேங்குது யாருக்குமே, எந்த மதமுமே. எல்லா மதமும் ஒரே விஷயம் சொல்லுதுன்றது கூட யாருக்கும் தெரியாது. சரி, அப்போ என்னென்னா, இப்போ இறைவன் வந்துட்டார். இறைவன் சொல்கிறார், நான் உங்களுக்கு அடிமைன்னு. இது முஸ்லீம்களுக்கு பெரிய ஷாக்காக இருக்கும். என்னடா, அதாவது மற்ற மதத்தினருக்கெல்லாம் கடவுளை அவன் இவன் முஸ்லீம்கள் சொல்லும்போது எப்படி ஷாக்காக இருக்குதோ, அதேமாதிரி கடவுள் நமக்கு அடிமையா அப்படின்னு உங்களுக்கு தோணும். இதை கடவுள் சொல்கிறார், நான் உங்களுக்கு அடிமை இல்லையா. ஒரு குழந்தை இருக்குதுன்னா அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா அடிமை தானே இல்லையா. அந்த குழந்தைக்காக தானே தன் வாழ்க்கையாக அர்ப்பணிக்கிறாங்க. அப்போ அடிமை தானே அவங்க. அடிமை என்ன பண்ணுவான்? உங்களுக்காக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பான். அது தானே குழந்தைங்களுக்காக நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ அதனால் நான் உங்களுக்கு அடிமை, சலாம் அலைக்கும் அப்படின்ட்டு கடவுள் நமக்கு சொல்கிறார், என் எஜமானன் நீங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இது அவர் சொன்னாலும் இன்டைரக்டாக ஒரு விஷயம் இருக்கும். நான் என்ன பண்ணுறேனோ அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். டைரெக்டாக அவர் சொல்லலை, நீங்கள் எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லலை, நான் உங்களுக்கு அடிமைன்றார். அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணான்னு அர்த்தம். நான் உங்களுக்கு அன்பை கொடுத்தேன், நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்பார். சூப்பராக இருக்கும் கடவுள் கூட பேசுறது. அதை கேட்குறதுக்கான கொடுப்பனை உங்களுக்கு கிடைச்சாலே ஒரு பெரிய பாக்கியசாலி நீங்கள். சரி, அப்போ அவருக்கு நாம் அடிமை, அவருக்கு அப்படியே முழுசாக அர்ப்பணிக்கிறோன்னா அதான் அர்த்தம். கடவுள் சொல்லுவார், அதாவது கடவுளுக்கு நாம் குழந்தைக்கு அப்பா அடிமை, அதனால் நான் உங்களுக்கு அடிமைன்றார். இப்போ கடவுள் சொல்கிறார், என்னை இந்த கடைசி ஜென்மத்தில் உங்களுடைய வாரிசாக ஆக்கிக்கோங்கன்றார். வாரிசுனா என்ன? குழந்தை. அப்போ குழந்தைக்கு தான் அப்பா அம்மா தன்னை அர்ப்பணிக்கிறாங்களே, அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக இருக்கணும். இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறதுனா என்ன? கோயிலில் போய் மொட்டை அடிச்சுட்டு வர்றதா? கோயிலில் இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா நேர்ந்து விடுறது அப்படின்வாங்க. இந்த மாடு, ஆடு, கோழி இதெல்லாம் நேர்ந்து விடுவாங்க. ஸோ அது மற்றவங்க யூஸ் பண்ணக்கூடாது, அது கோயிலுக்காகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மை நாமே நேர்ந்து விடுறது, அர்ப்பணிக்கிறது, அடிமைன்னும் இதை சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அர்ப்பணிக்கிறதுனா உங்களை அப்படியே முழுசாக கடவுள்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்குன்னு எதுவுமே கிடையாது. இதை தான் அங்கே திரௌபதி கேட்குறாங்க, நீ உன்னை பணயம் வச்சுட்ட அப்படின்னா என்னை அர்ப்பணிச்சிட்ட, அப்போ உனக்குன்னு எதுவுமே கிடையாது, அப்புறம் ஏற்றுடா உனக்கு பொண்டாட்டி நீ என்னை பணயம் வைக்கிறதுன்னா கதைப்படி வேறு குழப்பமான விஷயத்துக்கு போகுது. ஆனால் இங்கே என்னென்னா, உனக்கு ஏது பொண்டாட்டி? நீ உன்னையே அர்ப்பணிச்சிட்ட, அடிமைக்கு ஏது பொண்டாட்டி இல்லையா. ஸோ அப்போ முழுக்க முழுக்க இறைவனுடையவர் நீங்கள்.
அப்போ உனக்கு பொண்டாட்டியும் கிடையாது, பிள்ளையும் கிடையாது, எதுவும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். குடும்பத்தை விட்டு வான்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா நிறைய முஸ்லீம் சகோதரர்களுக்கு வந்து நம்ம சொல்கிறதே சுத்தமாக புரியலன்றது அவங்க கமெண்ட் போடுறத பற்றி பார்க்கும்போது நமக்கு புரியுது. அவங்க பேசுகிறது நமக்கு புரியுது, நம்ம பேசுகிறது தான் அவங்களுக்கு புரியாது. ஏன்னா நம்ம ஆரம்பத்திலே வந்திருக்கிறோம் இல்லையா, மூத்தவர்கள். குழந்தைங்க பேசுகிறது புரியும், இவங்களுக்கு தான் பெரியவங்க பேசுகிறது புரியாது. ஸோ அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுதான். சரி, இப்போ இந்த ஞானம் இறைவன் கொடுக்குறார். என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, நீங்கள் வெறும் ட்ரஸ்டின்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். ட்ரஸ்டின்னா தர்மகர்த்தா, கோயில் தர்மகர்த்தா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவரது கோயில் கிடையாது, அந்த கோயிலை பார்த்துக்கிற பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. எப்போ வேணாலும் அவரை தூக்கிட்டு வேறு ஒருத்தர் அந்த இடத்துல வைக்கலாம். அப்போ இது இது கிடையாது, இதை பார்த்துக்கிற பொறுப்பு ஒரு விதத்தில் அடிமைன்னு வச்சுக்கோங்களேன். இதை பார்த்துக்கிற பொறுப்பு அவ்வளோதான். அந்த மாதிரி அந்த குடும்பம் உங்களது கிடையாது, ஆனால் அதை பார்த்துக்கிற பொறுப்பு அது உங்களோட குடும்பம் இல்லை, அல்லாஹ்வுடைய குடும்பம், கடவுளுடைய குடும்பம். அப்படி புரிஞ்சு இது எதுக்குன்னா அந்த பற்றை கட் பண்ணுறதுக்கு. ஏன்னா கடவுள் எப்போ இந்த ஞானத்தை கொடுக்குறாரு, உலகம் அழியிறதுக்கு முன்னாடி கொடுக்குறாரு. இது ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா இந்துக்கள் வந்து எல்லாருமே அனாதைகள் தான், இந்துக்கள் பயங்கர அனாதைகள். ஏன்னா இப்போ முஸ்லீம்களுக்கு வந்து சரியோ தப்போ படிக்கிறதுக்கு ஒரு புஸ்தகம் இருக்குது, கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு புஸ்தகம் இருக்குது, இந்துக்களுக்கு சமஸ்கிருத மொழியில் இருக்கும், ஐயருங்க படிப்பாங்க, அவங்களுக்குமே புரியாது அது ஆக்சுவலாக. அப்போ இந்துக்கள் ஒரு விதத்தில் நல்லது, புரியாத ஒன்றை படித்து ஏன் நேரத்தை வீணாக்குவானே இல்லையா. ஆனால் கடைசியில் கடவுள் வரும்போது அவங்க தான் டக்குன்னு பிடிக்கிறாங்க. எல்லா இந்துக்களும் கிடையாது, சொர்க்கத்தில் வந்தவர்கள். ஸோ அது எல்லா மதத்தை சார்ந்தவர்களுமே வருவாங்க, பட் இந்துக்கள் அதிகமானவர்களாக இருப்பாங்க. சரி, அதாவது இந்து மதத்தில் அதிகமாக இருப்பாங்க அந்த தேவதை ஆத்மாக்கள். அப்போ இறைவனுடைய ஞானத்தை கேட்குறோம். கேட்ட உடனே இதில் பெரிய விஷயம் என்னென்னா, மற்றதை படிக்காதது நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இப்போ முஸ்லீம் சகோதரர்களுக்கு இந்த ஞானம் புரியாததுக்கு காரணமே அவங்க மதத்திலே மூழ்கினது. அதனால் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று உள்ளே போட்டுட்டு இந்த உண்மையை சொல்லும்போது அப்படியே அவங்களுக்கு அப்படியே தலை வலிக்குது, அப்படியே மண்டை அப்படியே ஒரு இங்கிலீஷ் ஃப்ரெண்ட்ஸுன்ற சீரியல் ஒரு டைலாக் வரும், அப்படியே வாயுக்குள்ளே கையை விட்டு குடலை உருவி எடுக்கலாம் போல் இருக்குது அப்படின்வாங்க. அந்த மாதிரி இருக்கும் இந்த ஞானத்தை அவங்களுக்கு கேட்கும்போது. ஏன்னா உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்றத்தை உள்ளே போட்டுட்டாங்க. இப்போ உண்மையை சொல்லும்போது அவங்களுக்கு என்ன இவ்வளோ நாள் நம்ம கேட்டது பொய்யா, அது மைண்டு ஒரு டிஸ்டர்ப் பண்ணுது இல்லையா, சரி நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை அப்படின்ட்டு போயிடுறது. ஆனால் பெரிய ஆச்சரியம் பாருங்களாம், இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, மற்ற அந்த வேதங்கள் இந்து மத வேதமாக இருக்கட்டும் மற்ற வேதமாக இருக்கட்டும் எதையுமே படிக்காதவங்க உண்மையிலே கொடுத்து வச்சவங்க, ஏன்னா டக்குன்னு இறைவனுடைய ஞானம் புரிஞ்சிடும். ஆனால் அதை படித்தவங்க இருக்கிறாங்க, இல்லையே இதில் இப்படி இருக்குது அதில் அப்படி இருக்குது, இப்படியே கேட்டுக்கிட்டே விட்டுரும். நானுமே யோசிக்கிறேன், நல்ல வேலை நம்ம எதையுமே படிக்கலை, நாஸ்திகனாக இருந்தது நல்லது தான் அப்படின்ட்டு. ஆனால் நாஸ்திகராக இருக்கிற எல்லாருக்கும் புரிஞ்சிட போகிறது கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் நிறைய பேர்கிட்ட சொல்லி டைமை வீணாக்கி இருக்கிறேன். அது சொர்க்கத்தில் தேவதையாக இருந்தவர்களாக இருந்தால் தான் புரியும். அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தேவதையாக இருந்தால் புரியும். ஆனால் அந்த மதத்தின் வேதத்தில் மூழ்கினவர்களுக்கு புரிகிறதுக்கு டைம் எடுக்கும், தேவதையாகவே இருந்தாலும். ஸோ அப்போ அந்த டைம் எடுக்கிறது வந்து நேரம் வேஸ்ட்டு தானே. ஏன்னா ஆல்ரெடி 90 வருஷம் முடிஞ்சிச்சு, இறைவன் வந்து இன்னும் 10 வருஷம் தான் இருக்குது. எப்போ ஞானத்தை எடுக்குது, அதுக்குள்ளே உலகழிவு எப்போ ஸ்டார்ட் ஆகுமோ தெரியாது. இப்போ எப்போ முயற்சி பண்ணுறது, இது வந்து படிக்கிற விஷயம் கிடையாது. முயற்சி, காமத்தை வெல்லணும், கோபத்தை வெல்லணும். காமத்தை விடுறதுன்னு அர்த்தம் கிடையாது இல்லையா. அது ஞானம் எடுத்தோடனே விட்டுருவோம் ஸ்தூலமாக. ஆனால் மைண்டில் டிஸ்டர்ப் ஆகுது இல்லை, அந்த ஒரு ஈர்ப்பு இருக்குதுல்ல, எதிர்பார்ப்பு ஈர்ப்பு, அதுவே இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க அந்த ஒளி ஆத்மா மட்டுமே கண்ணுக்கு தெரியணும், அந்த நிலைக்கு வரணும். ஸோ அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார், காமம் மிகப்பெரிய எதிரி, கோபம் பற்று பேராசை அகங்காரமும் எதிரி தான். பற்று எங்கே வரும், குடும்பத்தின் மேலே தான் வரும். அதான் சொல்கிறார், அது எங்கே உன் குடும்பம், என் குடும்பம், என்னிடம் அர்ப்பணிச்சிடு, உனக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது. இந்த ஒரு ஜென்மம் பிச்சைக்கார மாதிரி இப்படி பிச்சைக்கார மாதிரி இருக்கிறவன் தான் அங்கே நாராயணனாக மாறுற. பிச்சைக்காரனா ராஜாவாக்குற. இதோடைய நினைவு தான் இந்து கோயிலில் பழனி மலையில் போய் பார்த்தீங்கன்னா கோவணத்தில் நிற்பார் முருகன், கடவுளுடைய குழந்தை. பிள்ளையார் முருகன் ரெண்டே குழந்தை இல்லை கடவுளுக்கு, 2 விதமான குழந்தை. கடவுளே உலகம்னு நினைக்கிறவங்க பிள்ளையார், அந்த ஞானப்பழ கதை தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறவங்களுக்கு. இல்லை சிவனை சுற்றுறவங்க பிள்ளையார் சுற்றிட்டு பழத்தை வாங்கிவிடுவார். முருகன் உலகத்தையே சுற்ற போவார். அந்த மாதிரி உலகம் கடவுளுடைய படைப்பு, படைப்பவர் கடவுள். அவரை பிடிச்சிக்கிட்டு ஞானத்தை எடுக்கிறதுக்கு பதிலாக படைப்பு, அவருடைய படைப்பாக்கிய மனிதர்கள் உருவாக்கிய மதத்தில் போய் சிக்கிக்கிறவங்க எல்லாருமே முருகர்கள். அல்லது பக்தியில் இந்த கோயில் கோலம் வேதம்
இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்க, இதில் நீ பெரியவன் நான் பெரியவன், இப்படியே நேரத்தை வீணாக்கிட்டு இருப்பாங்க. கடவுளோட பெரியவனாக நினச்சிக்கிட்டு, கடவுளே வந்த பிறகு எங்கே நீ பெரியவன் நான் பெரியவன். அந்த புஸ்தகம், அந்த ஒரு புஸ்தகத்தை படிச்சுட்டு எந்த புஸ்தகத்துலேயும் உண்மையும் கிடையாது, டைரெக்டாக இன்டைரக்டாக இருக்குது. அதனால் படித்து புரியாது. இறைவனுடைய ஞானத்தை கேட்டுட்டு படிக்கும்போது தான் புரியும். ஸோ அப்படி படைப்புகளில் சிக்கிக்கிறவங்க எல்லாரும் முருகர்கள் தான். சரி, அது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்டில் பார்த்திங்கன்னா, ஆனால் கடைசியில் முருகன் ஞானத்தை எடுத்துக்கிறார். அப்போ தான் என்ன ஆகுது, அந்த ஞானம் வந்த உடனே கோவணம் அப்படின்னு அர்த்தம், அனைத்தையும் இழக்க தயாராக இருக்கிறார். அனைத்தையும் இழக்க தயாராகும்போது தான் அவர் உயர்ந்த நிலை அடைகிறார். அதனால தான் மலைக்கு மேலே அவரை காட்டுறாங்க. அப்படி அனைத்தையும் இழந்ததுனால அவர் ராஜாவாகிறார். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு நாள் ராஜ அலங்காரம், அடுத்த நாள் ஆண்டி அலங்காரம், இப்படி மாற்றி மாற்றி பண்ணுவாங்க பழனியில். யாரோ இல்லை, நாம தான். அது நம்முடைய கதை தான். நீங்கள் குரானில் படிக்கிற கதை, பைபிளில் படிக்கிற கதை, முகமது நபி கதை, இயேசு கதை கிடையாது, உங்களுடைய கதை. இயேசு சொல்கிறார் இல்லையா, இயேசு சிலை சுமக்கும் போது அப்படியே பெண்கள்லாம் அழுவாங்க, டே லூசுங்களா, உங்களை நினச்சி அழுவாங்க, இது ஏன் கதை இல்லை உங்கள் கதை. இந்த சிலுவை சுமக்கிறது பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் இப்போ சுமந்துட்டு இருக்கிறீங்கப்பா அங்கே கலியுகத்தில். அதுக்கு முன்னாடி இயேசு சுமந்த சிலுவையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்கள் பாவத்தை நீங்கள் தான் அழிக்கணும். எப்படி? இறைவன் நினைவிலேயே இருக்கணும். நான் அடிமை, அவ்வளோதான். நான் இந்த குடும்ப தலைவன் நம்ம பொண்டாட்டி ஏதாவது பண்ணால் அப்படி டார்ச்சர் வருது, புருஷன் ஏதாவது பண்ணால் டார்ச்சர் வருது. ஒன்று இது எதுவுமே கிடையாது. எஜமானது, எஜமானுடைய குழந்தைய நீங்கள் அடிச்சிடுவீங்களா? ஸோ இப்போ ஏதோ ஒரு முஸ்லீம் நாட்டில் அந்த மாதிரி பண்ணி யாரோ கொலை பண்ணியிருக்கிறாங்க ஃபிலிப்பீன்ஸில். ஸோ அப்படி பண்ண மாட்டாங்க இல்லையா, எஜமானர் குழந்தை. ஜென்ரலாக எல்லோரும் பண்ண மாட்டாங்க. அது யாரோ டிப்ரெஷனில் இருந்துருவாங்க இப்போ இருக்க அந்த சகோதரி, ஃபிலிப்பீன்ஸ் சகோதரி. ஸோ அப்போ எஜமானருடையவர்கள் உங்களுடையவர்களே கிடையாது. அப்போ எப்படி உங்களுக்கு உரிமை வரும்? அகங்காரத்தை வெளிப்படுத்துவீங்களா? அன்பை மட்டும் வெளிக்காட்டலாம். ஏன்னா அது கடவுளுடைய குடும்பம். அதை பார்த்துக்கிற ஒரு வேலைக்காரி தான் நான். அதுதான் அடிமைன்றதுடைய அர்த்தம். முஸ்லீம்கள் இந்த அர்த்தத்திலே அடிமைன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. சொல்லிக்கிறாங்க உதட்டளவில் நாங்கள் அடிமை, அர்த்தமே தெரியாமல். அப்போ கடவுள் எதை கொடுக்க சொல்கிறார் இல்லையா? உன் குடும்பத்தின் மீது உள்ள பற்றே இருக்கக்கூடாதுன்றார். நம்ம மதத்தை சார்ந்தவர்களை ஏதோ ஒரு நாட்டில் அடித்தா ஊன்னு இங்கேயே குதிச்சுட்ருக்குறோம். அப்புறம் எங்கே உன் குடும்பத்தின் மேலே உள்ள பற்றை நீ விட போகிற? இப்ராஹிம் கதை என்ன சொல்லுது? உன் குழந்தைய கொடுனா கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணுன்றார். அங்கே கொடுக்க சொல்கிறது கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலை வரும் இல்லை, கற்பழிப்பு நடக்குது, கொலை நடக்குது, திடீர் மரணம் பல விதத்தில் வருது. அழுதிங்கனாலே இழந்துட்டீங்க, கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை, கடவுள் கொடுக்குற ஞானத்தை தாரணை பண்ணலை, உங்களுதுன்னு நினச்சிட்டிங்க. கடவுள் தானே கொடுத்தவர் எடுத்தால் உங்களுக்கு ஏன் வலிக்குது? அப்போ என்னதுன்ற உணர்வை வர வைக்கிறது தான் கடவுளுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம். இல்லை, எஜமானருடைய குழந்தை வளர்க்க சொன்னால் அது ஏன் குழந்தை நினச்சிக்கிட்டிங்கன்னா அதுக்கு எஜமானனுக்கு செய்கிற துரோகம் தானே. இப்போ சொல்லுங்கள், உண்மையிலே நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்களா? இந்த அர்த்தத்தில் தான் இங்கே வருது. வானமாக இருக்கட்டும், பூமியாக இருக்கட்டும், எல்லாமே அவனுடையது. உன்னுடையது எதுன்ற அர்த்தம் தாங்க. அப்படின்னா எல்லாத்தையும் அவர் எடுத்துக்க போகிறது கிடையாது. அவருக்கு எந்த தேவையும் கிடையாது. இது ரெண்டு வேறு ஞானம். இது பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் கொடுக்குற அது ஒரு ஞானம், இது ஒரு ஞானம். ரெண்டுத்தையும் ஒரே லைனில் எடுத்துகிட்டு வருது. அந்த ஞானம் அடுத்த லைனே இது வருது. முரண்பட்டு வருது என்ன அப்படின்னு யோசிச்சுட்டாங்கன்னா புரியும். ஆக்சுவலாக நாஸ்திகனாக இருக்கும்பொழுதோ அல்லது இந்த ஞானம் கிடைச்ச உடனேவோ ஒரு தடவை குரான், சும்மா ஆடியோ குரான் மட்டும் கேட்டிருக்கிறேன். அப்போ எனக்கு டக்குன்னு ஒன்று அப்படின்னு ஷாக் ஆனது என்னென்னா, அவர்களை கண்டவுடன் வெட்டி போடுங்கள், அல்லாஹ் பெருங்கருணையாளன். டே என்னங்கடா இது அப்படின்னு தோணுச்சு இல்லையா? அப்போ அதில் என்ன அர்த்தம் அப்படிங்கிறது நாம் தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம் இப்போ இல்லையா? அந்த பற்றை அருங்க. ஏன்னா அந்த பற்றை அறுக்கிறது மனுஷனை கொலை பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த பற்றை அறுக்கிறதுனால உங்களுக்கு வலி இருக்காது. ஆனால் நம்ம ஆளுங்க புத்திசாலிங்க என்ன பண்ணுறாங்க, கழுத்தை அறுத்தாலும் அதுக்கு வலிக்காதான். என்ன புத்திசாலிகள்! ஏன்னா அப்படியே மேலோட்டமாக பார்க்குறாங்க. ஆனால் அது அவங்க தப்பு கிடையாது. மதத்தின் மேலே உள்ள பற்று அவங்கள அப்படி பேச வைக்குது. டே நீ பேசலடா, உள்ளே போன கோட்டர் பேசுதுன்றாங்களா, அந்த மாதிரி மதப்பற்று அப்படி பேச வைக்குது. சரி, அல்லாஹ் தேவையற்றவன். ஏன்? அவருக்கு உடம்பே கிடையாது. உடம்பு இருந்தால் தானே நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு. அவருக்கு உடம்பே கிடையாது, அவர் பிறக்கிறதே கிடையாது. டைரெக்டாக ஒரு வயோதிகர் உடலில் வராரு. எதுக்கு? கலியுகத்தில் எல்லாம் அழகாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கா? எதையுமே பார்க்குறதுலாம் கிடையாது. ஞானத்தை கொடுப்பார், போயிடுவார். இந்த ஞானத்தை எடுக்கிறவங்க தான் போய் கொடுக்கணும். அதுதான் இறைத்தூதர்கள். ஏன் இறைத்தூதர்கள்னால் இதுதான்.
கடவுள் வந்தால் தான் அவருடைய செய்தி தெரியும். தெரிந்த பிறகு இதை நாம் தான் மற்றவர்களுக்கு கொடுப்போம். இப்போ எங்களுக்குமே அதுமாதிரி வேறு ஒருத்தவங்க கொடுத்து தான் நம்ம போகிறோம். மதுபன் ராஜஸ்தானில் அபுமலை, அங்கே தான் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். ஸோ இந்த ஞானத்தை எடுத்து ஒரு வருஷம் அந்த பிரம்மச்சரிய விரதெல்லாம் இருக்கிறீங்கன்னா கடவுள் மேலே நிச்சய புத்தியும் அன்பும் இருந்தால் தான் அது இருப்பீங்க. அப்படி இருந்தால் தான் உங்களை பார்க்கவே அழைச்சிட்டு போவாங்க. சரி, மற்றவர்களை பார்க்குறதுக்கு அங்கே என்ன இருக்குது? கடவுளை பார்த்தா தெரியவே போது ஒரு வயோதிகர் உடலில் பேச போகிறாரு, நீங்கள் ஏதோ ஒரு தாத்தா பேசுகிறாருன்னு நினச்சிட்டு வந்துடுவீங்க. சரி, ஸோ அப்போ கடவுள் சொல்கிறார், எந்த தேவையும் மற்றவர். நீங்கள் வந்து கடவுளுக்காக, கடவுளின் சேவைக்காக அனைத்தையும் அர்ப்பணிக்கிறீங்க, உங்களுடைய உடல், பொருள், ஆவி, பணம் எல்லாத்தையும். ஆனால் இதனால் கடவுளுக்கு எந்த நன்மையும் கிடையாது, ஏன்னா அவருக்கு எந்த தேவையும் கிடையாது. ஸோ மதுபனில் நிறைய பில்டிங் கட்டுவாங்க இங்கேருந்து போகிற குழந்தைங்க தங்குறதுக்கு, அது உங்களுக்காக நீங்கள் கட்டிக்கிறீங்க. அப்புறம் இந்த சேவை செய்கிறதுக்காக இப்போ நம்ம வந்து வீடியோ போடுறோம், நிறைய பேர் கோயில், ஸ்கூலு, காலேஜு, கூட்டம் சேர்கிற எல்லா இடத்துலையும் இந்த சேவை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுவும் உங்களுக்கு தான் நன்மை செஞ்சுக்கிறீங்க. இல்லை நீங்கள் எத்தனை பேருக்கு இந்த ஞானம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு சொர்க்கத்தில் உங்களுடைய உயர்ந்த பதவி உயர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு தான் நீங்கள் நன்மை செஞ்சுக்கிறீங்க. இதனால் கடவுளுக்கு எந்த நன்மையும் கிடையாது. அதான் சொல்கிறார், எனக்கு எந்த தேவையும் கிடையாது. நீங்கள் பணத்தை இங்கே செலவு பண்ணிங்கன்னா ₹1 அங்கே கோடி மடங்கு வரும். ஸோ அதனால் நீங்கள் எனக்கு பண்ணுறதா நினைக்காதீங்க, உங்களுக்கு தான் பண்ணிக்கிறீங்க. நான் கொடுப்பவன், பெறுபவன் கிடையாது. இதுதான் அல்லாஹ் பெறுவது இல்லைன்றதுக்கு அர்த்தம். இவங்க என்ன நினச்சா பெற்றுக்கிறது இல்லைன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இல்லையா? ஆனால் அவங்க தப்பும் கிடையாது இல்லையா? இறைவன் ஞானத்தை கொடுத்ததுனால நம்ம வந்து இதை பேசிகிட்டு இருக்கோம். இல்லைன்னா நம்மளும் ஏதோ பேசுகிறாங்க, நமக்கு புரியலன்ட்டு போயிடும். ஸோ கடவுளுடைய ஞானம் புரிஞ்சதுன்னா அடப்பாவி இதை இவங்க தெரிஞ்சிக்காமல் நம்ம சகோதரர்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்களேன்னு சொல்கிறோம். அதிர்ஷ்டம் உள்ளவங்க புரிஞ்சுக்குவாங்க. சரி, புகழுக்குரியவனாக இருக்கிறான், எல்லா புகழும் அவருக்கே இல்லையா? சொர்க்கத்தில் உள்ள நாராயணன் இறைவனுடைய வழிப்படி ஃபாலோ பண்ணி 100% ஃபாலோ பண்ணதுனால சொர்க்கத்தின் உயர்ந்த பதவி அடைகிறார். அவருக்கே புகழ் கிடையாது. ஏன் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கலன்னா அவர் எப்படி ஆகியிருக்க முடியும்? அப்போ புகழுக்குரியவர் அவர் தான். அங்கே நாராயணனை வச்சு தான் சொல்ல முடியும், ஏன்னா அவர் தான், அதுதான் அல்டிமேட். மனித இனத்தில் நம்பர் 1 அவர் தான். அந்த நாராயணனை தான் ஆதாம்னு சொல்கிறது. இங்கே பிரம்மான்ட்டு வரார் இல்லையா, இவர் தான் இங்கே நாராயணனாக பிறக்கிறார். சரி, ஸோ இதே ரிப்பீட் ஆகுது பாருங்கள் 132. வானங்களில் உள்ளவை மற்றும் பூமியில் உள்ளவை அல்லாவுக்கே உரியன, உங்களின் எல்லா காரியங்களையும் பொறுப்பேற்றுக்கொள்வதில் அல்லாஹ் ஒருவனே போதுமானவன். நம்ம சொன்ன அந்த அர்த்தம் இப்போ இங்கே டைரெக்டாகவே வருது பாருங்கள். வானத்தில் இருக்கிறது, பூமியில் இருக்கிறது எல்லாமே அவருடைய இது. உன்னிதுன்னு எது இருக்குதுன்னு அர்த்தம். உன்னிதுன்னு எதுவும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அனைத்தையும் நீ அவர்கிட்ட அர்ப்பணிச்சிட்டேன்னு அர்த்தம். அடுத்தது, உங்களின் எல்லா காரியங்களையும் பொறுப்பேற்றுக்கொள்வதில் அல்லாஹ் ஒருவனே போதுமானவன் அப்படின்ட்டு இவங்க ஒருவனே நிறைய ப்ராக்கெட்டில் சேர்த்துருக்குறாங்க. ப்ராக்கெட் இல்லாமல் பார்த்திங்கன்னா பொறுப்பேற்றுக்கொள்வதில் அல்லாஹ் போதுமானவன். ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு. ஐயோ நான் செத்துட்டேன், என் குழந்தைய யார் பார்த்துக்குவா, என் அப்பா அம்மா யார் பார்த்துக்குவா, என் மனைவியை யார் பார்த்துக்குவா? கடவுள் சொல்கிறார், நீ வெறும் வேலைக்காரன், உனக்கு எதுக்கு அந்த கவலை? ஒரு வேலைக்காரியை வந்து வீட்டை விட்டு துரத்துறாங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு அந்த ஐயோ நான் போயிட்டு அந்த குழந்தைய அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீ போன்றுவாங்க. ஏன்னா நீயா பெற்ற, நாங்கள் தானே பெற்ற, நீ எதுக்கு ஃபீல் பண்ணுறேன்னுவாங்க. அதான் கடவுள் சொல்கிறாரு, அது உன் குடும்பமே கிடையாது. நீ உடம்புன்னு நினச்சிட்டு நீ மயங்கி கிடக்கிற. தற்காலிகமாக வந்திருக்குது அந்த ஆத்மா உன் குடும்பத்தில், கணக்கு வழக்குனாலேயோ ஏதோ ஒரு காரணத்துக்காக. எல்லாருமே அவங்கவுங்க அந்தந்த நேரத்துக்கு உடம்பு விட்டு வேறு உடம்பு எடுக்க போயே ஆகணும். அப்போ உனக்கு என்ன கவலை? உன் குடும்பத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த ஆத்மாவை யார் பார்த்துக்கிட்டது? நீ போன அப்புறமா அவங்களே பார்த்துக்குவாங்க. நீ ஏன் கவலைப்படுற? இல்லையா? ஏன்னா இதுதான் ஒரு பெரிய கவலை. அதில் திரும்புகிற பக்கமெல்லாம் சிங்கிள் மாம், சிங்கிள் ஃபாதர் ஆகிட்டாங்க. இப்போ திரும்புகிற பக்கமெல்லாம் கள்ள தொடர்பு, பல திருமணம், இப்படி ஆகிடுச்சு. அப்படியே இல்லாட்டினா கூட திடீர் மரணம்லாம் வந்துடுது. கொரோனாலாம் நிறைய இளம் விதவைகள் உருவாகிட்டாங்க, கை குழந்தையோடலாம் இருந்தாங்க. எப்படி வளர்க்க போகிறேன்னே தெரியல, குழந்தை இல்லைன்னு நான் செத்து போயிடுவேன்னு சொல்கிற சகோதரிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கான மிகப்பெரிய ஆறுதல், நீ பார்த்துக்கல, அந்த குழந்தையுடைய புண்ணிய கணக்கு இருக்குது, அதை பார்த்துக்கிறதுக்கு நீ வெறும் கருவி தான். அந்த புண்ணிய கணக்கு இருக்கிற வரைக்கும் தான் நீ இங்கே இருப்ப.
இல்லாட்டினா ஒன்று அந்த குழந்தை ஒன்று விட்டு போயிடும், அல்லது நீ அந்த குழந்தைய விட்டு போயிடும், அதான் இறந்து போயிடுறது. அந்த கவலை கூட உனக்கு இருக்கக்கூடாது. நீ சொர்க்கத்துக்கு போகிற அதை மட்டும் நீ கவனம் கொடு, இங்கே கவலைப்படாது, இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கோ, அவ்வளோதான். நீ வெறும் ட்ரஸ்டி, பொறுப்பு அவர். ஸோ இது மெயினாக கடவுள் ரொம்ப சான்ஸே கிடையாது. இது ஆக்சுவலாக இன்றைக்கி முரளியில் வந்தது, பிரம்மகுமாரிகள் மூலமாக கொடுக்குற ஞானம் இருக்குல்லையா, அந்த முரளியில் வந்ததுனால எனக்கு இதுக்கு அர்த்தம் தெரியுது, இல்லைன்னா தெரியாது. பாருங்களா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நம்ம வீடியோ போட்டு ரொம்ப கேப் வருது இப்போல்லாம், ஆனால் அதுலேயும் நன்மை பாருங்கள். மெயினாக நான் இதை எடுக்கிறதுக்கு காரணம் இதை விட்டுட்டு நான் நாளைக்கு வந்தேன்னா இது மறந்து கூட போயிடலாம். ஆனால் மிக அற்புதமான ரகசியம் இது. இதை பார்க்குறவங்க உண்மையிலே ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க, புரிஞ்சுக்கிறவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. புரிஞ்சுதுன்னு மட்டும் நீங்கள் போட்டுருங்க, சொர்க்கத்துக்கு கன்ஃபார்மாக நீங்கள் வரீங்கன்னு புரிஞ்சுக்கலாம். சரி, அப்போ அவர் ஒருத்தர் போதும். கடவுள் சொல்லுவார், உன் குழந்தை யார் பார்த்துக்கிறது, இப்படியெல்லாம் பயப்படுறியா, அதெல்லாம் நீ கவலைப்படாது, உன்னை நான் பார்த்துக்கிட்டேன்ல, அதே மாதிரி அதையும் பார்த்துக்குவேன், ஏன்னா அதுவும் எனக்கு குழந்தை தான். அதனால் இது எதுக்குன்னா அந்த பற்றை விடுறதுக்காக. ஏன்னா இது ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லை. நான் போயிட்டா குழந்தை என்ன ஆகிடும், ஆனால் அதே ஆகிடும், அதோடைய விதிப்படி என்ன இருக்குதோ அதுதான் நடக்கும். தலைகீழே நின்னாலும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. குழந்தைங்கள கடத்திட்டு போகிறாங்க, என்னென்னமோ நடக்குது, அப்பா அம்மாலாம் இருக்கிறாங்க, இருந்தே கடத்திட்டு போகிறாங்கல்ல. சரி, அடுத்தது சூப்பர் 133. மனிதர்களே, அவன் நாடினால் உங்களை அழித்து உங்களிடத்தில் மற்றவர்களை கொண்டு வருவான், இன்னும் அல்லாஹ் இவ்வாறு செய்ய பேராற்றல் உடையவனாகவே இருக்கிறான். ஸோ உங்களை அழித்துனா உங்களை கொலை பண்ணுறது அவருடைய வேலை கிடையாது. அந்த மாதிரி இறந்தால் வேறு யாரோ அங்கே வந்து பார்த்துக்க போகிறாங்க, நீ ஏன் கவலைப்படுற, யார் வருவா? நம்ம அப்பா அம்மா இறந்த பிறகு நமக்கு என்ன ஆச்சு? அதாவது அப்பா அம்மாவை சார்ந்து நீங்கள் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அப்பா அம்மா இறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆச்சு? நல்லா தான் இருப்பீங்க, யாருக்கு தெரியும், அப்பா அம்மா இறந்தப்புறம் நீங்கள் அதை விடவே கூட நல்லா இருந்திருப்பீங்க இல்லையா. அதனால் அந்த கவலை தேவையற்ற கவலை. ஸோ இப்போ நீங்கள் எதுக்கு பொறுப்புன்னு நினைக்கிறீங்களோ அந்த பொறுப்புக்கு வேறு யாரோ அங்கே வருவாங்க, வர வைப்பார் கடவுள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஆக்சுவலாக கடவுள் ஒன்று ஒன்றா பார்த்து பண்ணுறது கிடையாது, அது தானாகவே நாடகத்தில் அமையிறது. ஆனால் புத்தினால் நீங்கள் இறைவன்கிட்ட அர்ப்பணிச்சிடுங்க, அதுதான் இங்கே முக்கியமாக இந்த திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய விஷயம். ஆக்சுவலாக கீதா சாரமே இது தான். எது ஒன்று இதுன்னு அழுவுற, நேற்று இன்னொருத்தனோட இதாக இருந்துச்சு, இன்றைக்கி உன்னோட இதெல்லாம் மாறி இருக்குது, நாளைக்கு இன்னொருத்தனா மாறி இருக்குது ஆத்மா. இப்போ உங்கள் மனைவின்னு வச்சுக்கலாம், இதுக்கு முன்னாடி முன் ஜென்மத்தில் வேறு யாருக்கோ கணவனாக இருந்திருக்கலாம், மனைவியாக இருந்திருக்கலாம், அதுக்கு முன் ஜென்மத்தில் அப்படி. குழந்தை எடுத்துக்கிட்டாலும் அது முன் ஜென்மத்தில் வேறு யாருக்கோ குழந்தையாக இருந்துச்சு, இப்போ உங்களுக்கு குழந்தை, அடுத்தது வேறு குழந்தை. எதையுமே நீ எடுத்துகிட்டு வரல, எதை இழந்துட்டேன்னு அழுகுற அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை. எல்லாமே இங்கே எடுத்தது. நீங்கள் யார்? வெறும் ஆத்மா, மேலேருந்து வெறும் ஆத்மா தான் வந்துச்சு. ஆனால் மேலே போகிறதுக்கு முன்னாடி இங்கே இறைவனை நினைத்த ஆத்மாவை தூய்மையாக்கி இந்த ஞானத்தை கொடுத்து அந்த புண்ணிய கணக்கை நீங்கள் நிரப்பிக்கிறீங்க. அந்த புண்ணிய கணக்கின் ஆதாரத்தில் தான் சொர்க்கம் வருது. புண்ணிய கணக்கு தீர்ந்த பிறகு நம்ம நரகத்தில் வருகிறோம். நரகத்தில் வந்து அப்பப்போ செய்கிற புண்ணியத்திற்கான பலன் அடுத்த ஒரு ஜென்மத்திற்கு மட்டும் தொடருது, புண்ணியம் பாவம் இது எல்லாமே. ஸோ அதனால் இப்போ அடுத்த 2500 வருடம் சுகம் நிரம்பிய சொர்க்கத்துக்கு போகிற ஆனந்தத்தில் இருக்க சொன்னால் கலியுகத்தில் என்ன ஆகிடும்னு ஏன் பதறிட்டு இருக்கிற? இதுதான் இந்த மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்கும் போதே அர்ஜுனன் கதறுவார், ஐயோ அவங்கள என்னுடைய மகன் முறை, சகோதரர் முறை, குரு முறை, சித்தப்பா முறை, பெரியப்பா முறை, அவங்களாம் ஆல்ரெடி செத்துட்டாங்கடான்னு கிருஷ்ணர் இல்லையா. ஏன்னா உலகம் அழியும் போது இந்த ஞானத்தை கொடுக்குற ஆல்ரெடி செத்துட்டாங்கன்னு புரிஞ்சுக்கோ. ஏன்னா இந்த 5-6 வருடத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்குது ஒவ்வொரு கல்பத்திலும். அதாவது இறைவன் வந்துட்டாலே நீங்களே செத்துட்டீங்கன்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். வெறும் ஆத்மா, அவங்களும் செத்துட்டாங்க. இப்போ உறவு கிடையாது, வெறும் ஆத்மான்னு நீங்கள் பார்க்கணும். அதுதான் உறவை கொள்வது, கத்தி எடுத்து கொலை பண்ணுறது கிடையாது. ஸோ இந்து மதத்தில் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டா தான் ஒவ்வொரு மதத்திலும் கொலை பண்ணுறதுன்னே புரிஞ்சுக்கிறாங்க பாவம். சரி, அதனால் அவருக்கு தெரியும் அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு யாரை வைக்கிறதுன்ட்டு. ஸோ இதே தான் இப்ராஹிம் கதையும். ஆக்சுவலாக இப்ராஹிம் கதையுடைய சாரம் தான் இது, கதை விஸ்தாரம். அதில் பார்த்திங்கன்னா என்ன இருக்கும், 2வது பொண்டாட்டி, குரானில் படி பொண்டாட்டின்னு வருது, அதில் வேலைக்காரின்னு இருக்கும். ரெண்டுமே ஒன்று தான், வேலைக்காரியாக இருந்தாலும் காமத்தில் ஈடுபடுவார் இப்ராஹிமு குழந்தைக்காக. அப்போ வந்து ஒரு டைம் அந்த 2வது பொண்டாட்டியோடைய மகன்
முதல் பொண்டாட்டிக்கு வந்து சாராளுக்கு குழந்தை இருக்காது, அதனால தான் காமத்தில் ஈடுபட சொல்லுவாள் முதல் பொண்டாட்டி. ஆக்சுவலாக வேலைக்காரியோட குழந்தை பெற்றுக்க சொல்லுவாள் வாரிசு இல்லாதனால. ஸோ முதலே பிறந்துருந்தா அப்போ அவன் பெரிய பையனாயிடுறான். அடுத்தது சாராளுக்கு 100 வயசில் குழந்தை பிறக்கும். அப்போ அந்த குழந்தை பிறக்கும்போது குழந்தைங்க விளையாடும்போது பரிகாசம் இதெல்லாம் நிஜத்தில் நடந்தது கிடையாது, அதை புரிஞ்சுக்கோங்க. மெசேஜ் இவங்க கதையை பிடிச்சிக்கிட்டு மெசேஜை விட்டுடுறாங்க, அதான் கொடுமை. சரி, அப்போ என்ன ஆகுது, ஏதோ ஒரு கேலி பண்ணுறதை பார்த்துட்டு என் பையனை கேலி பண்ணிட்டா, இது எப்படி இவன் போய் என் சொத்தை அனுபவிக்கிறதா, இவனை போய் வெளியில் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இப்ராஹிமுக்கு கஷ்டமாயிடும். உடனே கடவுள் சொல்லுவார், முதல் பொண்டாட்டி சொல்கிறதே செய், போய் விட்டு வந்துடுவாங்க. ஸோ அப்படின்னா கடவுள் போய் பொண்டாட்டியை விட்டுட்டு வர சொன்னார், குழந்தைய கொலை பண்ண சொன்னார், அப்படி கிடையாது. என்ன அப்படின்னா என்ன நடக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கும். இது இறைவனுடைய ஒரு ஞானம் இல்லையா, எதிர்க்கக்கூடாது. அது முஸ்லீம்களே அல்லாவின் சித்தம் தான் அனைத்தும் நடக்குதுன்றாங்க, சும்மா பேச்சு அளவில் மட்டும். பாலஸ்தீனில் ஏதாவது ஒன்றாச்சுன்னா டென்ஷன் ஆகிறாங்க, அது அல்லாவின் சித்தம், அமைதியாக இருக்க வேண்டியது தானே. உங்கள் குடும்பத்தில் நடந்தாலே நீங்கள் அமைதியாக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இறைவன் மீது உங்களுக்கு விசுவாசம் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லாட்டினா சாத்தானின் வழிபடி நடக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். சரி, ஸோ அப்போ என்ன ஆகும், இப்ராஹிம் மனைவியை போய் அப்படி விட்டு வந்தால் அவன் நிலைமை என்ன ஆகும், டேய் உன்னை நம்பியா இருக்கார் நீ போட அப்படின்றது தான் அர்த்தம் இல்லையா. அது அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த மாதிரி நம்முடைய குடும்பம் நம்ம இறந்த பிறகு என்ன ஆகும், அதெல்லாம் நல்லா தான் இருப்பாங்க, நீ கவலைப்படாது, நீ போ, நீ சொர்க்கத்துக்கு போ, நீ எதுக்கு நரகத்தை நினச்சிட்டு அழுதுட்டு இருக்கிறேன்றார் கடவுள். ஸோ அவங்கவுங்களுடைய பாவ புண்ணிய கணக்கு ஏற்ப அது தானாக நடக்கும். இங்கே வந்து அது கடவுளே பண்ணுறார் அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுளுமே அப்படி சொல்லி இருக்கிறார், முரளியில் சொல்லியிருக்கிறார், உன்னை பார்த்துக்கிட்ட மாதிரி நான் உன் குழந்தையும் பார்த்துக்கோ, நீ ஏன் கவலைப்படுற இல்லையா. கேட்டால் அன்பாக சொல்லுவார், சொல்லிக்கிட்டே இருப்பார். கேட்கவே இல்லைன்னா ஒரு டைம் அடித்தாவது சொல்லி அழைச்சிட்டு போயிடுவார். கொஞ்சமாவது இப்போ இருக்கக்கூடிய பிறவியிலேருந்து இல்லை, இப்போ கலியுகத்தின் இறுதியில் இருக்கிறோம், கொஞ்சம் ஒரு 4-5 பிறவிக்கு முன்னாடி தேடுற அளவுக்கு அடித்து க்ளீன் பண்ணி அழைச்சிட்டு போயிடுவார் மேலே. ஆனால் இறைவனுடைய ஞானத்தை கேட்டிங்கன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த சொர்க்கத்தின் ஆரம்பத்துக்கே நீங்கள் வந்துடுவீங்க இல்லை. இறைவனின் வழிபடி நடக்கிறவங்க ஒரிஜினல் சொர்க்கத்துக்கே வந்துடுவாங்க. மற்றவர்கள் நரகத்திலே அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஆயுள், ஒருத்தர் வந்து ஒரு 400 வருஷம் தான் இந்த பூமியில் பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 200 வருஷம் அவருக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கும், அடுத்த 200 வருஷம் நரகமாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கும். ஆனால் சொர்க்கத்தில் ஆரம்பத்தில் வரவங்களுக்கு 2500 வருடம் ஒரிஜினல் சொர்க்கம். நரகத்திலேயே கூட பாதி வரைக்கும் துக்கம் இருக்காது. பாவம் செய்வோம் ஆனால் துக்கம் இருக்காது. அந்த பாவக்கூடம் நிரம்பிய பிறகு தான் துக்கம் வரும். அப்போ நரகத்திலும் பாதி சுகம்தான் இருக்கும். அப்போ 3/4 பங்கு சுகம். 1250 வருடம் ஒரு யுகம், மொத்தம் 4 யுகம், சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். முதல் 2 யுகம் சொர்க்கம், அடுத்த 2 யுகம் நரகம். இப்போ 3 யுகமும் நமக்கு சுகம் நிரம்பியதாகவே இருக்கும். அப்படின்னா யோசிப்பாங்க, 2500 வருடம், 3725 வருடம் நமக்கு சுகம், வெறும் 1250 வருடம் மட்டுமே துக்கம். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் துக்கம் வரும். ஸோ இப்போ இந்த கடைசி பிறவி அல்லது இதுக்கு முந்தைய பிறவி அப்போ தான் துக்கம் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த நேரம் இறைவன் வந்து நம்மளை காப்பாற்றிட்டார். இல்லைன்னா நம்ம செஞ்ச பாவத்துக்கு ஐயோ அவ்வளோ தண்டனை கிடைக்கும். டக்குன்னு கடவுள் கையை பிடிச்சிக்கிட்டோன்னா மறுபடியும் நம்ம பாலஸ்தீன்லையோ உக்ரைன்லையோ இந்த மாதிரி நாடுகளில் போய் பிறவி எடுக்காமல் காப்பாற்றப்படுவோம். அங்கே கூட பார்த்தால இங்கேயே அந்த மாதிரி மாறிடும் போக போக. ஸோ அதிலெல்லாம் சிக்காமல் இருக்கணும்னா எல்லாம் கடவுள் பார்த்துக்குவார். இறைவன் நினைவில் இருங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இறைவனுடைய ஞானத்தின் ஒரு துளியே இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இறைவனுடைய நேரடி ஞானத்தை கேட்டால் எப்படி இருக்கும்னு தோணுச்சுன்னா, உடனடியாக அருகில் உள்ள பிரம்மகுமாரி ராஜயோக தியானத்துக்கு போங்க, தியான நிலையத்துக்கு போங்க. முற்றிலும் இலவசம். உலகத்தில் எல்லா நாடுகளிலும் இருக்குது, அரபு நாடு உட்பட. நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். அதுமாதிரி யூடியூப் வெப்சைட்ஸில் இறைவன் கொடுக்குற ஞானம் அந்த முரளி தினம் தினம் வருது. நம்மளே கூட போடுறோம், பிகே சார்னகுமார் தமிழ் முரளி அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா கிடைக்கும். ஸோ அவசியம் பாருங்கள். 5000 வருடத்துக்கு ஒரே முறை தான் இறைவனுடைய ஞானம் கிடைக்குது. மதத்தின் ஞானம்லாம் ஆயிரக்கணக்கான வருடங்கள் இருக்குது. அதை ஆல்ரெடி படிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம், படித்து கீழே தான் வந்திருக்கிறோம். இறைவனுடைய ஞானம் தான் உங்களை அப்படியே உயர்ந்த நிலை 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த சொர்க்கத்தின் உச்சத்தில் போய் நிறுத்துறார். கோயிலின் கோபுரம் அங்கே உட்கார வைக்கிறார். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.